கடிதாசி நான் அனுப்புகிற பணமும் வரலேண்டா நான் இங்களோட மக்களுக்கு நான் சேவை செஞ்சுக்கிருக்கேன்ட்டு ஒரு இதோட முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து தெரியாது சார். ஆனால் அடித்து கேள்வி கேட்குங்கிறது ஆணித்தரமாக சொல்லியிருக்காப்புல. எமோஷனல் ஆப்போசிட்டானா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கணங்க வச்சிருச்சு அந்த மாதிரி இருந்துச்சு படம். சூரியனை வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிகிறாரு. இதில் வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஆக்குபை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் படம் வந்து ஸ்லோன்னு சொல்ல முடியாது. பட் பேக்ரவுண்ட் வாய்ஸஸ்ஸு இந்த மாதிரி நிறையா வந்துருக்கு. மூவி நல்லாயிருக்கு, நல்லா வாட்சபிள் தான், நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட எல்லாருமே என்டர்டெயின்ட்டாக பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஆனால் ரியல் கிலோ வேல்ராஜ் அண்ணன் தான் கேமரா கிளப்பியிருக்காப்புல. சூரிய யதார்த்தமான நடிப்பு, ஆக்ஷன் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. படம் வந்து சூரியனுக்கு வேறு லெவலில் பேர் எடுத்து கொடுக்கும். கேமரா வந்து உண்மையிலே வந்து வேல்ராஜ் அண்ணன் ரொம்ப டாப். கேமரா தான் படத்தோட பெரிய பலமே. சாங்ஸு சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதிக்கு ஒரு பாட்டு இருக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனால் வந்து சூரியனை 3 ஷாட்டில் தான் வராரு. 3 ஷாட்டில் வந்து அப்படியே உச்சி முகற மாதிரி ஷாட்டு. ஒரு ஷாட்னாலும் நம்ம கொடுக்குற பணத்துக்கு சூரியன் ஒரு கண்ணீர் விடுறாரு, அது சமம். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணுங்க. இல்லை நான் தூங்கிட்டேன் படம் பார்க்குறேன். இல்லை கதை போர் அடிக்கிற மாதிரி இருக்கா இல்லை எப்படி? என்ன கதை சூப்பராக தான் இருக்கு. பார்த்தோம்னா விஜய் சேதுபதி இருந்தார். அடுத்து 3 படம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அன்னைக்கு கதையில் இல்லைண்டா இல்லை 3ஆவது கதை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கோம். மியூசிக் எப்படி? மியூசிக் நல்லா இருக்குது, கேம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இளையராஜாவோட சாங்ஸ் வந்து ரொம்ப அதில் ப்ளஸ்ஸு இளையராஜாவோட சாங் பிஜிஎம் டியூன்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் நல்லா நடிச்சிருக்காரு. சூரி சார் ஷார்ட்ஸ் கம்மியாக வந்தாலும் அவருடைய எதிர்பார்ப்பு தேர்ட் பார்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு தொடர்ச்சியோட ஒரு இதோட முடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். விஜய் சேதுபதி அதிகமாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்படி கதையோட பார்க்கும்போது எப்படி தெரியுது? அதான் சூரி தான் அதிகமாக இருந்தார். கண்டிப்பாக சார். அதோட அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டோட தொடர்ச்சி தானே அது. விஜய் அந்த பெருமாள்ங்கிறது யாரு என்று கண்டுபிடிக்கிறதானே சார் அது. அதனால் விஜய் சார் அதிகமாக இருக்கார், சூரி சார் கம்மியாக இருக்காங்க. இருந்தாலும் அதோட எல்லாமே நல்லா இருக்கு சார். கண்டிப்பாக பார்ட் 3யோட தான் முடியுது படம். சூரி சார் லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க, என்னோட கடிதாசி நான் அனுப்புகிற பணமும் வரலேண்டா நான் இங்களோட மக்களுக்கு நான் சேவை செஞ்சுக்கிருக்கேன்ட்டு ஒரு இதோட முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்ட் 3 வருது சார். படம் நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம். பார்ட் 3 வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா தெரியல, வந்தால் தான் தெரியும் கன்ஃபார்மாக. சூரி எப்படி நடிச்சிருக்காரு? சூரியோட விஜய் சேதுபதி தான் அதிக ரோல் இதில் வந்திருக்கு. சூரிக்கு அப்பப்போ தான் ரோலில் வராரு. ஆனால் அடுத்த ரோல் ஃபுல்லாமே சூரி தான் வர மாதிரி இருக்கும் கன்ஃபார்மாக. இந்த தடவை விஜய் சேதுபதி அதிகமாக உள்ள வராரு. அடுத்த ரோல் சாங்ஸ் தான் சூப்பராக, ஒரே சாங் தான், எல்லாமே மெலடி சாங் தான் போட்டிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் இருக்குது, லவ் எல்லாமே இருக்குது படத்தில். ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. பிஜிஎம் சாங் வாய்ஸ் பழைய வாய்ஸ் அப்படியே இருக்குது, இன்ன வரைக்கும் வாய்ஸ் மாறல. அவர் முதல் எப்படி வாய்ஸ் இருந்துச்சோ அதே வாய்ஸில் இந்த பாட்டும் பாடியிருக்காரு, நல்லா தான் பாடியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு இளையராஜா சூட்டபிள் நல்லா இருக்கா? சூட்டபிளாக இருக்குது, வாய்ஸ் தான் இருக்குது. மியூசிக் வந்து இல்லாமல் அவர் போல எப்பயும் போல ரியாஸ்டிக்கான மியூசிக்கே போட்டிருக்காரு. வாய்ஸ் வந்து ஒரு வாய்ஸ் அப்போ முதல் என்ன வாய்ஸ் இருந்துச்சோ அதே வாய்ஸ் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னா லாக் எதுவும் அதெல்லாம் லாக் இல்லை, எல்லாமே ஆரம்பத்துலேருந்து ஒரே மைலில் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தேர்ட் பார்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக தெரியல எனக்கு, இந்த நியூஸ் தெரியாது. நான் பார்க்க தேர்ட் பார்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது. சூரிய தான் அடுத்து தேர்ட் பார்ட்டில் ஃபுல்லாமே ரோல் வர மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி இதில் இறந்துட்டார் இந்த படத்தில். தேர்ட் ரோலில் சூரிய தான் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். அப்படி தான் கதை வருவார். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து வெற்றிமாறன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அடிக்க ஏற்று கேள்வி கேட்கணுங்கிற கான்செப்டை கரெக்டாக கொண்டு வந்து படத்தில் ஸ்க்ரீன் பிளே எந்த இடத்துலையுமே லாக் இல்லை படம். இளையராஜா பேக்ரவுண்டு மியூசிக் சும்மா அவரெல்லாம் வயசாகிடுச்சுன்றான், பிரமாதமான முறையில் அடிச்சிருக்காப்புல. அது இன்னொன்று என்னென்னா கம்யூனிஸ்டாக அந்த இதை வந்து எவ்வளோ அந்த காலத்தில் எப்படி இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு யங்ஸ்டர் தெரியாது கம்யூனிஸ்ட்னா என்னென்ன அப்படின்ட்டு, எப்படி போராடி இருக்காங்க, எப்படி நம்ம எல்லாம் இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் கம்யூனிஸ்ட்டு மறந்துட்டோம். கண்டிப்பான முறையில் யங்ஸ்டர்லாம் அதை தான் பார்க்கணும், எப்படி போராடுறாங்க, இன்றைக்கி ஏற்று நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் எப்படி நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே கேள்வி கேட்கணும். மீடியா நீங்களும் அது வந்து பயங்கரமான ஒரு வெற்றிமாறன் தான் இந்த மாதிரி யாருமே எழுத முடியாது ஸ்க்ரீன் பிளே. எனக்கு தெரிஞ்சு தைரியமாக கமல்ஹாசனுக்கு அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னால் அது வந்து வெற்றிமாறன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே முன்னோடி வந்து கமல் தான் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து. இன்றைக்கி அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேன்னா தைரியமாக சொல்லக்கூடிய படம் வந்து படம் ஜெயிக்குது தோக்குது 2வது பட்சம். ஆனால் அந்த சொல்ல அந்த கதை கரெக்டாக நேர்கொள்ளலாம் கரெக்டாக இப்படி தான் எடுக்க முடியும், உள்ள இடத்துல சில மசாலாகளை சேர்ப்பேன் அப்படிங்கிற இதெல்லாம் சேர்க்காம ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கே வெற்றிமாறனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ட்ரெய்லரை பொறுத்தவரையும் சூர்யா வந்து அதிகமாக காமிக்கலை, ஃபுல்லாக விஜய் சேதுபதி தான். இல்லை இது வந்து எப்படின்னா அடுத்த
தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு போட்டிருக்காங்க. சப்போஸ் தேர்ட் பார்ட் வருதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சூரிய தான் அதிகமாக காமிச்சாங்க, விஜய் சேதுபதி காமிக்கணும். விஜய் சேதுபதிக்கு இந்த ட்ரிப்பு அதிகமாக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவரும் நல்லா ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. விஜய் சேதுபதி தவிர இந்த வேற ஆக்டர் நினச்சி பார்க்க முடியுமான்னு யோசிக்க தெரியல, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. பிரமாதம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக மனதில் பார்க்கல. இதில் வந்து எந்த இடத்துலையும் ரொம்ப இது கிடையாது. ஏன்னா லவ் சீன்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஜனரஞ்சமான படம் தான். ஆனால் அடித்து கேள்வி கேட்குங்கிறது ஆணித்தரமாக சொல்லியிருக்காப்புல. பாட்டு வர மூணாவது பாட்டில் அண்ணன் வந்து ஹீரோவாக வராரு. இந்த வெற்றிமாறன் அண்ணன் நடிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ அண்ணன் வந்து நடிச்சது, சூரியன் நடிச்சது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ விஜய் சேதுபதி நடிச்சது அவர் ரொம்ப கொண்டது எனக்கு ரொம்ப எமோஷனலாக போச்சு. ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது தான், ஒரு கண்ணை கலங்க வச்சிருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு படம். நல்லா பார்க்கலாம், எல்லாரும் வந்து பாருங்க. பார்ட் 3க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்றைக்குமே. ப்ரோ சாங்ஸ் 2 சாங்ஸ் தான் ப்ரோ. அதில் வந்து தினமும் ஓனப்பு பாட்டு வேற லெவல். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஃபுல்லாமே அவ்வளோ ஒவ்வொன்றும் அவ்வளோ இதாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்கு படம். ப்ரோ இளையராஜா பிஜிஎம் வேற லெவல். அதை பற்றி நாங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம். நீ வந்து படம் வந்து பார்த்துட்டு வந்து பேசுங்க. படம் அப்படி இருக்கு. சரிங்களா ப்ரோ? ரொம்ப நன்றி ப்ரோ.